ஃபஸ்ட் டைம் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அவர் வெளியில் வரார். அவர் என்ன பேச போகிறாரு, என்ன நடக்க போகுது, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒன்றும் புதுசு இல்லை கண்ணா. விஜய் திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. துணை முதலமைச்சராகட்டும் திமுக முக்கியஸ்தர்களாகட்டும் விஜயுடைய வருகை என்பது அவர்களுக்கு பெரியதொரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. விஜய் உதயநிதியை ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்னாலும் சொல்லாட்டேன், இது உண்மை. தமிழ்நாட்டு மீடியாவில் 90% ஊடகங்கள் திமுகவால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றன. மீடியா ஒருதலை பட்சமாக இருக்கிறது, திமுகவோட கொடுங்கரங்கள் கட்டுண்டு கிடக்கிறது என்ற விஜய் கட்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு 90% மேல் உண்மை. நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் பார்த்த வரையில் சிவாஜி கணேசன், விஜயகாந்த், கமல் 3 நடிகர்களை நான் பார்த்த வரையில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு அவர்கள் யாருக்குமே இருந்ததில்லை. விஜயகாந்துக்கு கூட விஜய்க்கு இருக்கிற ஆதரவு இருந்ததே கிடையாது. மிகப்பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்கு. விஜய் இஸ் த பி டீம் ஆஃப் டிஎம்கேவா? தவறான பார்வை. ஒருத்தன் நமக்கு பிடிக்காத நிலைப்பாடு எடுக்கும்போது உடனே அவனை பிஜேபிக்கு பி டீம், அவன் ஆர்எஸ்எஸ், அதே மாதிரி அந்த சைட்லேருந்து அவன் திமுக பிடிக்காம ஏதோ ஒன்று செய்கிறான், அவன் திமுகவுக்கு பி டீம். அப்படி யாரை பற்றியுமே சொல்லக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளையும் இன்க்ளூடிங் பிஜேபி, அந்தந்த கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டவர்கள் விஜயோட போய் சேர்ந்து விட முடியாதா, விஜயன் அருட்கண் பார்வை படாதான்னு ஏங்குறாங்க. இன்க்ளூடிங் பிஜேபி பனையூரின் கதவுகள் திறக்க மறுக்கின்றன. திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, பிஜேபி, பாமக. அடித்து சொல்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும், தனிப்பட்ட முறையில் தெரியும். நான் யாரையும் பெயர் சொல்ல விரும்பல, அது நாகரிகமாகாது. இவர்கள் ஏங்குகிறார்கள் விஜயின் அருட்கண் பார்வை கிடைக்குமான. அதில் சிலர் அப்பாயின்மெண்ட் வாங்க ட்ரை பண்ணி கிடைக்காம தோத்து போயிருக்காங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு செயல்பாடாக நாளை 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் இடத்துல ஒரு 2000 பேரை சந்திக்கிறார். QR கோடை அள வச்சு தான் உள்ளே வரணும், 2000 பேருக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைச் செயலக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நீங்கள் கூட ஒரு முறை சொல்லியிருந்தீங்க, நம்ம ஆக்ஷனை பற்றி நியூஸாக பேசணும், ரியாக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், எப்போ ஆக்ஷன் வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை, நடவடிக்கை எப்படி பண்ணுவாங்க? அதாங்க இன்னைக்கு புசி ஆனந்த் அறிக்கை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 22ஆம் தேதி சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை 23 நவம்பர் 2025 காலை 10 மணி வாக்கில் என்று நினைக்கிறேன். சென்னை அருகே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள JPR கல்லூரியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 2000 மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்கிறார் விஜய். இது அவங்களுக்கு அந்த QR கோடு ஏதோ கொடுத்துருக்காங்க போல, அதை காமிச்சு தான் அவங்க உள்ளே வர முடியும். வேறு யாருக்கும் ஸ்ட்ரிக்டாக அனுமதி இல்லைன்றாங்க, மீடியாவுக்கு அனுமதி இல்லைன்னு தான் தெரியுது. வழக்கம் போல் இதை தன்னோட தனிப்பட்ட நிகழ்ச்சியாகவே நடத்திட்டு போகிறார். ஒவ்வொரு முறையும் மீடியாவுக்கு அனுமதி இல்லைன்னு போது தொடர்ந்து விஜய் தனக்கு மீடியா வேண்டாம் 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 என்று சொல்லும்பொழுது மீடியா ஏன் தனக்கு விஜய் வேண்டாம் 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 என்று சொல்லக்கூடாது, அல்லது ஒரு தடவையாவது வேண்டாம் என்று ஏன் சொல்லக்கூடாது? நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 கேமரா, 100 ஓபிவான், ஒரு 500 ரிப்போர்ட்டர், ஃபோட்டோகிராஃபர், ஃப்ரீலான்சர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாரும் போய் JPR காலேஜ் வாசலில் நிற்பாங்க. அவங்க பவுன்சர்ஸை வச்சு போலீஸை வச்சு உள்ளே விடாமல் வெளியில் அனுப்புவாங்க தூக்கி. அவங்களா ஏதாவது எடுத்து கொடுத்தா உண்டு. அவர் சந்திப்பது என்பது அவருடைய உரிமை, அதை நான் கேள்வி கேட்கல. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக முழுக்க இது தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, யாருக்கும் அனுமதி இல்லை என்று ஒரு அரசியலை நகர்த்துவது எந்த விதத்தில் சரியானதுன்னு எனக்கு புரியல. நம்பர் 1, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா எனக்கு அதுதான் மனசில் பட்டது. எப்படி மகாபலிபுரத்தில் நட்சத்திர விடுதியில் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களை அழைத்து பேசும்பொழுது அது மீடியாவுக்கு கவரேஜுக்கு ரீச் இல்லாமல் வெளியில் இருந்ததோ அதுபோல் இன்று பொதுமக்களை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களை சேர்ந்த 2000 மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்கிறார் தாவேகா தலைவர். அந்த நிகழ்ச்சிக்கு மீடியா அனுமதி இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவருடைய அரசியல் இனிமேல் எப்படி போகுன்றதுக்கு இது ஒரு அளவுகள். எனக்கு 100% மீடியா வேணான்றாரு அவர். மீடியா ஏன்டா உங்களுக்கு வேணும் அவர் தான் சொல்கிறாருன்னா, அப்போ மீடியாவுக்கு மட்டும் எதுக்கு விஜய் வேணும்னு மீடியா தான் யோசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இப்படி ஒரு வித்தியாசமான கட்சி தலைவரை தமிழகமோ இந்திய வரலாறோ பார்த்ததில்லை. அவர் பாட்டு தன் ஒரு ரசிகர் மன்றத்தில் நிகழ்ச்சிகளுக்கு கூட ஒரு பொதுத்தன்மை அதில் இருக்கும், வெளிப்படைத்தன்மை. அது இல்லாமல் இன்றைக்கி போகுது. நேரடியாக மக்கள்கிட்ட போக முடியல அவரால். JPR கல்லூரியில் பெரிய இடம் இருக்குது, அங்கே அந்த இடத்துல அவங்க அதில் அந்த JPR குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய கட்சியில் இருக்கார், பொறுப்பில் இருக்காங்க. ஒருவர் இருக்கிறார். JPR மறைந்த அதிமுக பிரமுகர் JPR உடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர், அவருடைய மகனோ மருமகனோ எனக்கு சரியாக தெரியவில்லை. JPR அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் அந்த விஜய் கட்சியில் இருக்கிறார். அவங்களுக்கு நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி எல்லாம். அதில் ஒரு கல்லூரியில்
இது நடக்குது. வெளியில் வரார், அரசியலுக்கு வெளியில் வரார், ஃபஸ்ட் டைம் வெளியில் வரார். அந்த இரங்கல் தெரிவித்தது கூட வந்து தனிப்பட்ட நிகழ்ச்சின்னு எடுத்துக்கலாம். இதுதான் அரசியல் நிகழ்ச்சி. இது ஃபஸ்ட் டைம் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அவர் வெளியில் வரார். அவர் என்ன பேச போகிறாரு, என்ன நடக்க போகுது, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, எதுவுமே நமக்கு வந்து பொதுமக்களுக்கு பார்வையில் வைக்க போகிறதில்ல. எப்படி இப்படி ஒரு அணுகுமுறையை அவரால் கைக்கொள்ள முடிகிறது என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எப்படி பிக் பண்ணாரு? 2000 பேரை மட்டும் நீங்கள் QR கோடு கொடுக்குறீங்கன்னா அது இந்த சிஸ்டமே இந்த அணுகுமுறையே புதுசாக இருக்கு. அதை தான் சொல்ல வரேன். முதல்ல 2000 பேரை எந்த அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? எந்த கிராமங்களை வந்து மக்கள் பிரச்சனைகள் 2000 கிராமங்களில் அந்த 2000 மக்கள் கிராமங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களோட பிரச்சனைகள், அது கூட தப்பு இல்லை. அவங்க ஒவ்வொரு மாவட்டமாக மக்களை சந்திக்கிறாருன்னும் போது, பட் நீங்கள் என்ன பேச போகிறீங்க இன்ட்ராக்ஷன்? ஏன்னா வந்து இப்போ மகாபலிபுரத்தில் கரூர் உறவினர்களை சந்தித்த பொழுது கூட வந்து அதிகாரப்பூர்வ ப்ரெஸ்லீஸ் விஜய் கட்சியிலேருந்து வரல. போயிட்டு வந்தவங்க சொன்னாங்களே ஒழிய, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இட் ஷுட் கம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத், அது வரல. விஜய் வாயிலிருந்தோ விஜயுடைய கட்சிக்காரர்களிடமிருந்தோ, அதாவது ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட விஜய் கூட சொல்ல தேவையில்லை. புஷி கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், புஷி ஆனது கிட்டேருந்து ஒரு இத்தனை பேர் சந்தித்தாங்க, இத்தனை பேரிடம் அவர் அளவலாவினார், வருத்தங்களை தெரிவித்தார், குடும்பங்களுக்கு இறுதி வரை உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறார் போன்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் அது இருந்திருந்தனா கூட நல்லா இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் இல்லை. இப்போ நாளைக்கு இவர் என்ன பேச போகிறாரு, மக்கள் என்ன இவர்கிட்ட எதிர்பார்க்க போகிறாங்கன்றதுக்கு எந்த விதமான ப்ரெஸ்லீஸ் வருமானு தெரியல. போயிட்டு வந்தோம் பின்னால் நாளைக்கு முண்டி அடிச்சுட்டு மீடியா போய் நிற்கும். 2000 பேரை ஃபாலோ பண்ண வேண்டியது தான். 2000 பேரை போய் மீடியா ஃபாலோ பண்ண ஆளுக்கு ஒன்று. இது வந்து ஒரு ஹை பெடஸ்டலில் உட்காந்துக்கிட்டு இப்படி இது என்ன அரசியல் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சட்ட ரீதியாக அதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் நீங்கள் மக்களுடன் கலந்துரையாடுவதை பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கடமை என்பதும், என்னை கேட்டால் உரிமை என்பதும் மீடியாவுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு மக்கள் இயக்கம், இட்ஸ் அ பப்ளிக் மூமெண்ட். அப்போ அவங்களோட செயற்பாடுகளை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதை மக்களிடம் கொண்டு செல்லவும் மீடியாவுக்கு கடமையும் இருக்குது, உரிமையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை, மீடியா இஸ் பயாஸ்டு. மீடியா வந்து ரொம்ப மோசமாக ஆளுங்கட்சி அடிவரடியாக மாறி இருக்குது. அதை விஜய் எதிர்ப்பதற்காகவே ஆட்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் நம்புகிறாங்க, நிர்வாகிகள் அதை சொல்கிறாங்க. நீங்கள் திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்கள் வேணும்ட்டு வந்து வாய விடணுமா, நான் அறிக்கையில் போடுறோம் பார்த்துக்க, ப்ரெஸ் கொடுக்குறேன் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அது நியாயமாக தோணலையோ? தவறு. அப்படி இது ரொம்ப ஒருதலை பட்சமான எதேச்சதிகாரமான பார்வை. அதாவது மீடியா ஒன் சைடாக இருக்க உண்மை. அந்த குற்றச்சாட்டை, அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். டெல்லி மீடியா மோடிக்கு அடிமைன்னா, இங்கே இருக்கக்கூடிய கோதி மீடியா, தமிழ்நாட்டு மீடியா 90% திமுகவுக்கு, மு.க. ஸ்டாலினுக்கு, ஆளும் கட்சிக்கு அடிமை தான். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. தமிழ்நாட்டு மீடியாவில் வந்து 90% ஊடகங்கள் வந்து திமுகவால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றன. வேணால் பை ஜனவரி வாக்கில் அதில் மாற்றம் இருக்க ஒரு வாய்ப்பு உண்டு. எலெக்ஷன் நெருங்கும் போது திடீர்னு வீரம் வரும். இப்போ இல்லை, அது இல்லை. அடங்கி தான் வாசிக்கிறாங்க. அடங்கின்றதை விட முழுவதுமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மீடியா ஒருதலை பட்சமாக இருக்கிறது, திமுகவோட கொடுங்கரங்கள் கட்டுண்டு கிடக்கிறது என்ற விஜய் கட்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு 90% மேல் உண்மை, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இதை தான் நீங்கள் டீல் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி தேசிய அளவிலும் இதுதான் நிலைமை. கடந்த காலங்கள் இப்படி தான் இருந்திருக்கு. கடந்த காலங்களில் புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களும் இத்தகைய இடர்பாடுகளை சந்தித்து தான் மேலே வந்திருக்காங்க. இது ஒன்றும் புதுசல்ல, இதை புரிஞ்சுக்கோங்க. விவிலியத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒரு வார்த்தை வரும், தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். இந்த சூரியனுக்கு கீழே எதுவுமே புதுசு இல்லை. இந்த காலத்தில் இப்படி நடக்குது, அந்த காலத்தில் இப்படி நடந்ததே இல்லை, இந்த காலத்தில் தான் நடக்குது, இப்போ தான் இப்படி நடக்குது. முட்டாள்தனமான பேச்சு. தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். நத்திங் இஸ் நியூ அண்டர் த சன். தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். சூரியனுக்கு கீழே எதுவுமே புதுசு இல்லை. நடந்தது தான் திரும்ப 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 நிகழ்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் வந்து திமுக இப்படி தான் வந்து புதுசாக வரவங்களை அடக்கி ஒடுக்கி மெரிச்சிருக்குது. அதிமுகவை அப்படி தான் மெரிச்சாங்க, விஜயகாந்தை மெரிச்சாங்க. அதை மாரி தான் அவங்க வளர்ந்தாங்க. பந்து அடிக்க தான் மேலே எழும். அதனால் மீடியா வந்து இன்றைக்கு ஒருதலை பட்சமாக இருக்குது. இது புதுசு இல்லை, இது காலகாலமாக இருக்குது. ரெண்டாவது, கடந்த காலங்களுக்கு இப்பயுமான ஒரு பெரிய வித்தியாசம், இன்றைக்கி இருக்க அட்வான்டேஜ் கடந்த காலங்கள் இல்லை. அட்வான்டேஜ் இல்லாத காலங்களே அவர்கள் ஜெயித்தார்கள். யார்? திமுகவால் ஒடுக்கப்பட்டவர். இன்றைக்கி வந்து ஒரு செய்தியை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாரம்பரிய ஊடகங்களை, தினத்தந்தியையோ சன் டிவியோ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கையிலே ஊடகம் இருக்குது. இவர் வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து மெயின் மீடியாவுக்கு ஈக்குவலாக வர முடியாது. அது வந்து அடிஷ்னல் ஃபேக்டராக தான் இருக்க முடியும். சபார்டினேட்னு சொல்ல முடியாது, சப்ளிமெண்ட்ரியாக இருக்கலாம். அது மெயினாக கிடையாது. அது பாரம்பரிய ஊடகத்தையும் நீங்கள் வென்றெடுக்கணும், மெயின் சோஷியல் மீடியாவும் வென்றெடுக்கணும். சோஷியல் மீடியா உங்கள் கையில் இருக்குது. ஆனால் பாரம்பரிய ஊடகங்கள் வேணான்ற ஒதுக்கி தள்ளிட்டு போகிற போக்கு ரொம்ப ரொம்ப தவறு. ரெண்டாவது, உங்களுக்கு கமிட்மெண்ட்டே இல்லையே. மக்கள்கிட்ட பேசணுன்ற பொறுப்பே உங்கள்கிட்ட இல்லையே. நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்கன்னா அது மக்கள் இயக்கம், பொது ஸ்தாபனம். மக்கள்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடிய கடமை விஜய்க்கு இருக்குது, அவர் கட்சிக்கு இருக்குது. மாறா அவங்க மகாலிபுரத்தில் அதை பாட்டு கடந்துட்டு போயிட்டே இருக்காங்க. மீடியா வந்து பாதிக்கப்பட்டவங்களை தேடி போய் பேசுது. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது? அவர் போயிட்டோம், அந்த 2000 பேரையும் மீடியா சேஸ் பண்ணும். ஒவ்வொருத்தனும் குறைஞ்சது ஒரு 20 பேரையாவது 30 பேரையாவது சேஸ் பண்ணி ஆளாலும் ஒன்று போட போகிறோம். அவர் என்ன பேசினார்? ஏன்னா அது ஒரு நல்ல நிகழ்வு. நான் என்ன சொன்னால், ஒரு பொதுமக்களை சந்திக்கிறார்,
மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு இருக்கிறது. ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ஆதரவாளர்கள்லாம் ஓட்டாக மாறுவாங்களா நமக்கு தெரியாது. நான் பார்த்த வரையில் சிவாஜி கணேசன், விஜயகாந்த், கமல் 3 நடிகர்களும் நான் பார்த்த வரையில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு அவர்கள் யாருக்குமே இருந்ததில்லை. விஜயகாந்துக்கு கூட விஜய்க்கு இருக்கிற ஆதரவு இருந்ததே கிடையாது. மிகப்பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது. ஆனால் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அந்த கட்சியாலையும் விஜயாலையும் முடியல. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் மீடியாவோட என்கேஜ் பண்ணுங்கள். மீடியா மேபி அன் ஈவில், ஐ அக்ரி. மீடியா இஸ் அன் ஈவில், ஐ அக்ரி. பட் a necessary evil or an unavoidable evil. ரெண்டுமே. மீடியா இஸ் அன் ஈவில், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி an unavoidable and necessary evil. தவிர்க்க முடியாத தேவைப்படுகிற ஒரு தீமை. இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்கும், கடந்த காலங்களில் இப்படி தான் இருந்திருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பெரிய சிக்கலை விஜய்க்கு பிற்காலத்தில் உண்டாக்கும். இந்த அணுகுமுறை எனக்கு மீடியாவே வேணான்னு போகிறது. எனவே நான் இதை மீடியா பிரிசம்லேருந்து மட்டும் சொல்கிறேன். மீடியாவை அலோவ் பண்ணாமல் அவர் சந்திக்கிறார். அது ஒரு பார்ட்டு. அடுத்த பார்ட் அவர் அடுத்து என்ன அங்கே என்ன பேச போகிறாரு என்னன்றதை நாளைக்கு அவங்க வெளியில் வந்து சொன்ன பிறகு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக அந்த அறிக்கையில் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஃபிஷியல் பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, மக்கள் ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்க. மக்கள் விரும்பும் முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்துறாங்க. அப்போது திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க there is no alliance அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்களா இல்லை எப்படி பார்க்கலாம்? இதை நீங்கள் சொல்கிறது கரெக்ட். மறுபடியும் சொல்கிறாங்க நாங்கள் தான் முதலமைச்சர். அதில் அது இன்னும் அவங்க சொல்கிறதுக்கான ஒரு தேவை இப்போ என்ன வந்துன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி நேற்று தெளிவுபடுத்திடுச்சு. 5 உறுப்பினர் குழுவை போட்டு திமுகவோட அலையன்ஸ் பற்றி பேச போகிறோம். நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அரசியல் புரசலுக்கு முற்றுப்புள்ளி. ஆமாம், ப. சிதம்பரமும் சொல்லிட்டார். காங்கிரஸ் ஸ்கூலில் விஜயோட போகலான்னு இருந்த ஒரு சிலரோட நப்பாசை வந்து வெந்நீர் ஊற்றி அணைக்கப்பட்டிருக்கிறது. அது விஜய்க்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன்னா விஜய் காங்கிரஸை பெரிதும் நம்பி இருந்தார். அதிமுகவோட போக ஒரு விருப்பம் இல்லை, ஏன்னா பிஜேபி கூட இருக்குன்னு. பிஜேபி இல்லைன்னா ஒரு ஏடிஎம் கூட போயிருப்பார். அதிமுகவுக்கும் இப்போ இந்த ஞானோதயம் வந்துடுச்சு. நம்ம விஜய் வரமாட்டார், நம்மளே தான் சமாளிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்துடுச்சு அவர்களுக்கு. வந்து இன்றைக்கு அந்த அறிவிப்பு, நாளைக்கு மக்களை சந்திக்கிறார், மக்கள் விரும்பும் முதல்வர். அது என்ன வார்த்தை? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறுகிறது. அதாவது அவர் விஜய் என்ற வார்த்தை கூட அவங்க பயன்படுத்தலை. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், தாவேகா தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி தான் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து காங்கிரஸுக்கு வேணான்னு முடிவு பண்ணதுக்கு இவங்க கொடுக்குற பதிலடின்னு எடுத்துக்கலாம். நாங்கள் தனியாக ஒரு 10% நப்பாச அதிமுக போவாங்க அல்லது காங்கிரஸ் கூட்டணி வரும் அப்படின்னு இருந்தது. அது இல்லைன்றதை இப்போ வந்து மறுபடியும் முதலமைச்சரும் வலியுறுத்துறது தனியாகத்தான் அவர்கள் போக போகிறார்கள் என்பது கிளாரிட்டி தெளிவாக ஆயிடுச்சு. இப்போ 4 கார்னர் ஃபைட்டு தான் மினிமம் உங்களுக்கு வந்து. இதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்காது நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? ஐ திங்க் வாய்ப்புகள் மிக 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 குறைவு. 11th ஹவரில் நடக்கலாம். அது நாம் சொல்லலை. எந்த ஒரு விஷயத்துலையுமே நாம் நினைக்கிறதுக்கோ அல்லது நம்ம கணிக்கிறதுக்கோ எதிராக போகிறதுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்குது எப்பயுமே. அது இயற்கையின் விதி. பட் எக்ஸப்ஷன்ஸ் கேனாட் மேக் ரூல். விதிவிலக்குகள் விதி அல்ல. இன்றைய தேதியில் நம்ம வந்து விதியை பற்றி தான் பேச முடியும், விதிவிலக்குகளை பற்றி பேச முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அவர் கடைசி நேரத்தில் அமித்ஷாவோட நிர்பந்தத்தால், பிஜேபியோட நிர்பந்தத்தால், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாதிரியான அமைப்புகளை வைத்து மிரட்டி உருட்டி விஜயை கொண்டு வந்துடுவாங்க ஏடிஎம் அலையன்ஸ்க்கு. எனக்கு என்னமோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணும். இப்படி ஒன்றும் பெரிய அளவில் பிஜேபி விஜயை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறதா எனக்கு தெரியல. இல்லை, சில மூத்த பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே, இப்போது ஆர்கே சார் போன்றவங்களாம் கூட ஒரு இடத்துல சில இடத்துல பேசும்போது, ஒருவேளை பிஜேபிக்கு மெயின் அனிமே டிஎம்கேவை தோக்கடிக்கணும்னா நம்ம விலகினாலும் அந்த பையன் வருவாரா, ஓகே நம்ம விலகி கூட பண்ணலாம் அப்படிங்கிற சில மோட் செட்டுக்கு கூட மேபி போகலாம். ஏன்னா அமித்ஷா எடுக்கிறது தான் முடிவுன்ற மாதிரி சில கண்ணோட்டங்களை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தவறு யார் சொல்லியிருந்தாலும் என்னுடைய நண்பர் ஆர்கேவோ அல்லது வேறு யார் சொல்லியிருந்தாலும் சில நேரங்களில் பெரிய அனுபவசாலிகளாக இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களே கூட வந்து தவறிடுறாங்க. அதெல்லாம் வந்து அரசியல்ன்றது அப்படிப்பட்ட ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு இல்லை. எனக்கு நீ ஃப்ரெண்டு, ஆனால் அவனுக்கு என்ன ஆகாது, நான் ஒதுங்கிறேன், நீங்கள் 2 பேரும் அப்படிலாம் அரசியல் ஆகவே ஆகாது. ஒருபோதும் அதிமுக கூட்டணியை விட்டு பிஜேபி வெளியில் வராது. அதிமுக இல்லைன்னா பிஜேபி சைபர். 2001 திமுகவோட கலைஞர் 4 சீட்டு கொடுத்தாரு, ஜெயிச்சாங்க. 21 வரலாறு திரும்பிச்சு. 20 வருஷம் பொறுத்து எடப்பாடி புண்ணியத்தில், அதிமுக புண்ணியத்தில் 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இன்றைக்கி திமுகவும் அதிமுக இல்லைன்னா பிஜேபி சைபர். ஒருபோதும் சைபரை அமித்ஷாவை மோடியை விரும்ப மாட்டாங்க. அது 29 அதிமுக தேவை அவங்களுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பெரிய பத்திரிகையாளர்கள் சில நேரங்களில் இப்படி பிழை செய்து விடுகிறார்கள். அது ஆர்கேவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நண்பர்கள் தான் எல்லாருக்கும். அவருடைய கருத்தை தான் நம்ம விமர்சிக்கிறோம், தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கல. தவறு. அந்த கருத்தை சில பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை சொல்கிறாங்க, அது வாய்ப்பே இல்லை, நான் உறுதியாக நம்புகிறேன். இட்ஸ் அ டிசாஸ்டர். அதாவது வந்து இன்றைக்கி இந்தியா பூரா ஆண்டுகிட்டு இருக்க பிஜேபி, அதுவும் பீகார் தேர்தல்களுக்கு பிறகு வந்து இன்னும் அதிகப்படியான ராட்சச வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற பிஜேபி, நம்ம ஒதுங்கிப்போம், நம்ம ஒதுங்கிட்டோம், அதிமுக விஜயம் சேர்ந்து ஆட்சி அமைச்சு எலெக்ஷன் வச்சு திமுக. அப்போ அவங்க என்ன பிஜேபி லாலிபாப் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா?
அதாவது இது குறைஞ்சபட்ச புரிதல் இருக்கவங்க இப்படி பேச மாட்டாங்க. பீகார் அலையே வீசுதுன்னு சொல்லிட்டு போறாரு. அதான் குறைஞ்சபட்ச புரிதல் இருக்கவங்க இப்படி பேச மாட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி. அதில் இன்னும் பல கட்சிகளை அமித்ஷா உள்ளே இழுத்துட்டு வருவார்னு நான் பார்க்குறேன். 4 முனை போட்டியில் வந்து கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. விஜய் சந்திக்க போற சவால்கள் என்ன சார்? ஏன்னா இப்ப கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ஒரு லாங் சைலன்ஸ் இருந்துச்சு. இப்போதான் திருப்பி மீண்டு வராரு. இப்போ என்ன மாதிரி கூட்டத்தை அவரால் கூட்ட முடியும்? அதே கூட்டம் வருமா? ஏன்னா நீங்களே பல முறை சொல்லியிருக்கிறீங்க, இன்டலெக்சுவல் தளத்தில், அறிவுசார் தளத்தில் விஜய்க்கு எதிரான மனநிலை இருந்தாலும் லோக்கலில் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு மனநிலை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கா சார்? முதல்ல எப்படி கூட்டத்தை கூட்ட முடியும்? இப்போ நாளைக்கு அவங்க வந்து இது ஒரு புது மாதிரியான, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனம் ஜேபிஆர் கல்வி நிறுவனம். ஆமாம், அங்கே அவங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த கல்லூரியே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. சென்னைக்கு வெளியில் அவுட்ஸ்கர்ட்ஸில் காஞ்சிபுரம் மாவட்டம் பின்கோடு. 2000 பேர் கிராமங்களில், பல கிராமங்களில் வந்து எத்தனை கிராமங்கள்னு தெரியல, பேசிக் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. எந்தெந்த கிராமங்கள்லேருந்து அவங்க எடுத்தாங்கன்ற டீட்டெயில்ஸ் வரல. அவங்களுக்கு அந்த QR கோடு கொடுத்துருவாங்களா? ஆமாம், உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை காமிச்சா தான் உள்ளே போனாங்க. மீடியா கண்டிப்பாக அனுமதி இருக்காது. ப்ரைவேட் செக்யூரிட்டியை வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்தை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவாரோ, அல்லது அந்த நலத்திட்ட உதவிகள் அதுக்கு கூட மீடியாவை அலோவ் பண்ணுவார். இதுக்கு அலோவ் பண்ணல. இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒரு போகிறார். இன்னும் அரசியலில் வெறும் மீடியா பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அது தப்பு. இது ஒரு பார்ட்டு தான். அவருடைய அரசியல் என்பது இனிமேல் மக்களை நோக்கியதாக இருக்க போகிறது. ஆனால் அது வந்து கண்ட்ரோல்டு க்ரௌடாக இருக்குது. அகைன் இவர் போய் கிராமங்களில் பேசாமல் அவங்கள அழைச்சி பேசுகிறார். இவர் கிராமங்களுக்கு போகணும். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னாரு மகாத்மா காந்தி, அவர் போனார். இப்போங்க பிரசாந்த் கிஷோர், அவர் தோத்தலாம் ஜெயிக்கலாம், அவர் இழிவுபடுத்துகிறாங்க முட்டாள்கள். அவர் 2 வருஷம் பீகாரில் 90% கிராமங்களுக்கு போயிருக்கிறார். நடந்து போயிருக்கார், காரில் போயிருக்கார், பஸ்ஸில் போயிருக்கார், பைக்கில் போயிருக்கார், சைக்கிளில் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அதாவது 90% கிராமங்கள், பீகாரோட கிராமங்கள் வந்து வறுமையின் கோரப்பிடியில் தாண்டவமாடி கொண்டு இருக்கக்கூடிய கிராமங்கள். ஒரு தோற்று தான் போனார். ஆனால் அவர் கிட்டத்தட்ட அவர் கால்படாத கிராமங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 90% மேலே கவர் பண்ணிட்டார். மக்களை போய் சந்திச்சிருக்கார். ஒரு அரசியல்வாதியாக முகிழ்க்கணும்னா நீ இந்தியாவை சுற்றி பார்க்கணும், இந்தியா கிராமங்களுக்கு போகணுன்னுவாங்க. அவர் போயிருக்கார். பீகாரில் வந்து அவர் ரூரல் பீகாரில் அந்த காலத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணன், லாலு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார்லாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த பாணியை கையில் எடுத்திருக்கார். அரசியலுக்கு வரக்கூடியவர் செய்ய வேண்டிய முதல் வேலை இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கு நடந்து போகணும், குறிப்பாக கிராமங்களுக்கு போகணும். இப்போ நடந்து போக முடியலன்னா வேனில் பஸ்ஸில் போகலாம். போயிருக்கார். விஜய் எத்தனை கிராமங்களுக்கு போனார்? மாறா கிராம மக்களை அழைச்சி பேசுகிறார். இந்த அணுகுமுறை எத்தனை நாளைக்கு? இப்போ இவர் போய் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 30 கிராமங்களுக்கு போகிறாரு, மக்களை சந்திக்கிறாருன்னா அது வேறு. ஆனால் மக்களை அழைச்சிட்டு வந்து இங்கே பேசுகிறார். அது அவருடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு அவர் தன்னுடைய அரசியலை நகர்த்துகிறார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு வெளிப்படையாக அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கிறார். இல்லை, இனிமேல் இந்த பேருந்துலலாம் அந்த மாதிரி பேச முடியாதா சார்? இல்லை, அது பேசுவாங்க. ரோட் ஷோஸ் இருக்காது, பப்ளிக் மீட்டிங்ஸ் இருக்குன்றாங்க. பொதுக்கூட்டங்கள் இப்போ விக்கிரவாண்டிலே, மதுரையிலே இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் இருக்கும். எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணுவாருங்க? ஊராக தான் நாங்கள் போகணும் இல்லைங்க. எலெக்ஷன் டைமில் தொகுதி மக்களை ஊடு கழிச்சு பார்ப்பாரு. நாங்கள் இப்போ இந்த அணுகுமுறை அளவுகோலாக வச்சா தேர்தல் நேரத்தில் எல்லா தலைவர்களும் மோடியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியிலேருந்து எல்லாரும் வந்து கிராமமாக போய் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணும்போது விஜய் இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க 18 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஜேபிஆர் காலேஜில் அழைச்சி பேசுவாரா? அது நடந்தாலும் பண்ணுவார். இது ஓடாது ரொம்ப நாள். தாவேக்கா நண்பர்களும் நண்பிகளும் கோபப்படுறாங்க நம்ம பேசுகிறத பார்த்து. தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும், எனக்கு கோபமும் கிடையாது. கோபம்லாம் கிடையாது, வருத்தம் இருக்குது. அடிப்படை அரசியலே நீங்கள் புரிஞ்சுக்கலையான்ற வருத்தம் இருக்குது. இந்த அணுகுமுறை தொடர்ந்தால் அவர் தேர்தல் பிரச்சாரத்தையும் இதுலேயே நடத்தலாம். ஒன்று ஆன்லைனில் நடத்தலாம், இல்லைன்னா வந்து வர்ச்சுவல் மோடில் நடத்தலாம். அது ஆன்லைன்னா வர்ச்சுவல் மோடு, இல்லைன்னா வந்து தமிழ்நாடு பூரா முக்கியமான ஒரு 4-5 கல்லூரிகள் எடுத்து அங்கே வந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு QR கோடு கொடுத்துட்டு வாங்க. தஞ்சாவூரில் இன்றைக்கின்னா உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் என்ன ஒரு 10 தொகுதி இருக்கும், அசம்பிளி தொகுதி. உதாரணத்துக்கு 10 தொகுதியில் ஒரு தொகுதியில் 100 பேர்னு 1000 பேருக்கு நாங்கள் QR கோடு கொடுக்குறோம், நீங்கள் வந்து பிரச்சாரத்தை கேட்டுட்டு போங்க அப்படின்லாம். எலெக்ஷனில் ஓட்டு போகிறது மட்டும் ஓட்டு போட்டு போயிடலாம். வேறு யாராவது வந்து நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவும் சரி, வேறு எதுனாலும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. யாராவது வந்து துயர சம்பவம் நடந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களுடைய அனுதாபங்களை வாங்கி கொண்டு போங்கள். ஓட்டர்ஸ், நாங்கள் ஓட்டு கேட்குறோன்னா நீங்கள் வாங்க, உங்களை கூட்டு வச்சு ஓட்டு கேட்குறோம், 3 வேளை சோறு போட்டு. எலெக்ஷன் கேம்பெயினை இந்தியாவில் யாருமே செய்யாத புதுமை, மோடி கூட செய்யாத புதுமை. எலெக்ஷனுக்கு வந்து ஒரு 10 தொகுதி தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சியில் ஒரு 10 தொகுதி. இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 10 சட்டமன்ற தொகுதியோடைய வாக்காளர்கள் ஒரு தொகுதி விஜய் சந்திக்கிறாங்க. அவங்க 200 பேர் ஒரு தொகுதிக்கு 2000 பேர் விஜய் வந்து ஒரு பெரிய கல்லூரி வளாகத்தில் சந்திக்கிறாங்க.
அவங்கக்கிட்ட அவர் பிரச்சாரம் பண்ணுவார். அந்த 2000 பேர் ஒவ்வொருத்தரும் 200 பேருக்கு கொண்டு போவாங்க. இது புது மாதிரியான அணுகுமுறை. வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது. கேலி கூத்தா போகுது இது. விஜய் இஸ் த பி டீம் ஆஃப் டிஎம்கேவா? நீங்க எல்லாருமே சொல்றோம் டிஎம்கே ஜெயிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு. அப்ப எந்த உள்ளார்ந்த நம்பிக்கையில அவர் நிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அஃப்கோர்ஸ் அதை நான் வந்து என்டார்ஸ் பண்ணல, அப்படி சொல்லக்கூடாது, அது தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. பட் இப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க? தவறான பார்வை. ஒருத்தன் நமக்கு பிடிக்காத நிலைப்பாடு எடுக்கும்போது உடனே அவனை பிஜேபி பி டீமு, அவன் ஆர்எஸ்எஸ், அதே மாதிரி அந்த சைட்லேருந்து அவன் திமுக வந்து பிடிக்காம ஏதோ ஒன்று செய்கிறான்னா அவன் திமுக பி டீமு, அப்படி யாரை பற்றியுமே சொல்லக்கூடாது. அதையெல்லாம் வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான குறுகிய மனம் கொண்ட குரூர புத்தி கொண்டவங்களோட ஒரு வார்த்தை. நான் நினைக்கிறது தான் சரி, அதுக்கு எதிராக போகிறவன்லாம் இவனுக்கு விலை போயிட்டான் அவனுக்கு விலை போட்டான்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அவருக்கு தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, தோக்கடிக்க முடியும் திமுகவுன்னு அவர் நம்புறாரு. அதுக்காக அவர் வந்து கூட்டணி இல்லாமல் திமுகவை தோக்கடிக்க முடியும் நம்புறது வந்து பிஜேபியோட பி டீம் என்பது வந்து திமுகவோட பி டீம். திமுகவோட பி டீம்ன்றது ரொம்ப தவறான ஒரு பார்வை. அது இத்தகைய கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கு எந்த விதமான பதிலும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா மனசில் உன்னை ஏற்றிக்கிட்ட தேக்கிக்கிட்ட இது இப்படி தான் போது உன்னை எதுவுமே கன்வின்ஸ் பண்ணாது. தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது, அந்த மாதிரி தான். ஓகே, பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, வெளில இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, பார்ட்டி லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்களாலேயே கூட அப்ரோச் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் தொடர்பு கொண்டா கூட விஜய் அப்ரோச் பண்ணவே முடியல, எங்களால் நெருங்கவே முடியலங்க, பட் வி ஆர் ரெடி டு ஜாயின் வித் டிவிகேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப சந்தேகத்தை உருவாக்குது. இது ஆச்சரியத்தை உண்டாக்கலாம், சந்தேகத்தை உருவாக்கக்கூடாது. யாராலையும் அணுக முடியாத மனிதராக இருக்கிறார்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டேட்டஸ். தட் டசன்ட் மீன் தட் இஸ் பி டீம். அதுதான் எனக்கு பிடிக்காத நிலைப்பாட்டில் ஒருத்தன் இருக்கும்போது, என்னால் புரிந்து கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இருக்கும்போது அவன் இவனோட பி டீம் அவனோட பி டீம்ன்றது வந்து அது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு நிலைப்பாடு. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களால அவர் அணுக முடியல. இப்போ மல்லை சத்யா புதுசாக அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது டிவிகே, அது ஒரு கேலி கூத்தா இருக்குது. அந்த பேரில் இன்னொருத்த கட்சி வச்சுருக்கான், அவன் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான், அவன் கேஸ் போட போகிறான், அவன் கண்டிப்பாக கேஸ் போடுவான், அவனுக்கு பக்கம் தான் போவான். அவன் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சானா நீ எப்படி அவன் பேர் எடுப்போம்? திராவிட வெற்றி கழகம். இது முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் காப்பி அடிக்கிறீங்கல்ல, தமிழக வெற்றி கழகம். நான் என்ன சொல்கிறேன், இவங்களோட நிலைப்பாடு எனக்கு நல்லா தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகள்லையும் இன்க்ளூடிங் பிஜேபி, அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் விஜயோட போய் சேர்ந்து விட முடியாதா, விஜயன் அருட்கண் பார்வை படாதான்னு ஏங்குறாங்க. பனையூருக்கு படையெடுத்து போக தயாராக இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் பிஜேபி. பனையூரின் கதவுகள் திறக்க மறுக்கின்றன. திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, பிஜேபி, பாமக. அடித்து சொல்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும், தனிப்பட்ட முறையில் தெரியும். யாரையும் பெயர் சொல்ல விரும்பல, அது நாகரிகமாகாது. இவர்கள் ஏங்குகிறார்கள் விஜயின் அருட்கண் பார்வை கிடைக்குமான. அதில் சிலர் அப்பாயின்மெண்ட் வாங்க ட்ரை பண்ணி கிடைக்காம தோற்று போயிருக்காங்க. இந்த பெரிய கட்சிகள் இருக்கவங்க சில சம்பவங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் பகிர்ந்துக்க விரும்பல, அது நாகரிகமாகாது. பொதுவெளியில் இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவர்கள் ஏங்குகிறார்கள். 80% ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் சோர்ஸ். கண்குத்தி பாம்பா தினமும் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருது, இன்ச் பை இன்ச் பூத கண்ணாடி வச்சு சிங்கிள் காலம் உட்பட பார்த்தீங்கனாலே குறைஞ்சபட்ச அறிவு அனலிட்டிக்கல் மைண்ட் இருந்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து எப்படி தவிக்கிறாங்க வெளிப்படையாக, அதையும் பேர் சொல்ல விரும்பலை. ஆகவே இத்தகைய நபர்கள் வந்து தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு அவரை பற்றின எதிர்மறையான செய்திகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் சொல்கிறவங்களுக்கான நோக்கம் இது அவங்க பார்க்க முடியல. அவர் எத்தகையது ஒரு அரசியல்வாதி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியல. அவரால் வெற்றிகரமான அரசியல்வாதியாக முகிழ்க்க முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் யாரையும் மதிக்கிறதில்ல, யாரையும் கண்டுக்கிறதில்ல, அவர் பாட்டு போய்கிட்டே இருக்கார். இப்போ விஜயகாந்த்லாம் கட்சி ஆரம்பிச்சு நான் பார்த்துருக்கேன், யார் வேணால் போய் பார்க்கலாம், பல கட்சியிலேருந்து வந்தவங்களை சேர்த்துக்கிட்டாரு, வெரி அப்ரோச்சபிள். எனக்கு வேண்டான்றாரு, மக்களை சந்திக்கிறதே மீடியா வேணான்றாரு. ஆகவே இது ஒரு புது விதமான அரசியலை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. அது களத்துக்கு போகும்போது தான் சார் அதோட பலவீனம் உங்களுக்கு தெரியும். தேர்தல் நேரத்தில் தான் அதோட பலவீனம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா முதல்ல பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் இப்போ எஸ்ஐஆரில் என்ன கந்தரகோலம் ஆக போகுதுன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், எஸ்ஐஆரில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது விஜய். ஆள்லாம் நியமிச்சிட்டாரு, அவர் தான் ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே வரும். ஜென்சியோட ஆவரேஜ் வயதே வந்து 18 அல்லது 19 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். தொடர்ச்சியாக தாழ்காரங்க 2005 பிறந்தவங்க தான் அவங்க, 5க்கு பிறகு. ஆமாம், இப்போ எஸ்ஏஆரில் ப்ராப்ளமே அவன் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காது, அவனை முதல்ல சேர்க்கணும். அதுதான் அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். அது பல தொலைக்காட்சி பேட்டிகளை நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு திமுக தடுக்குதுங்கிறாங்க அவங்க, அது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அப்படிலாம் பெருசாலாம் தடுத்துட முடியாது. சில இடங்களில் தடுப்பாங்க. அது அந்த காலத்தில் அண்ணா திமுக பண்ணிச்சு, இந்தியா போகிற எல்லா மாநிலத்திலையும் அவன் பலவீனம். இன்றைக்கி பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்தில் போய் காங்கிரஸ் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் சேரவே முடியாது. அதே திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி விட மாட்டாங்க. ஒரு காலத்தில் லெஃப்ட் இதை வெஸ்ட் பெங்காலில் பண்ணிகிட்டு இருந்தோம்.
லெஃப்ட்டு இன்னைக்கு எல்லாரும் பண்ணுறான். வாய்ப்பு இருக்கும்போது எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா வலியது எஞ்சும். இது புதுசு இல்லை. அதை தான் சொல்ல வரேன். இதில் குற்றச்சாட்டாக விஜய் வைக்கக்கூடிய எதுவுமே புதியதல்ல. தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். பைபிளை ஒழுங்காக படித்தா கூட விஜய்க்கு சில விஷயங்கள் உண்மையாக புரியும் நான் நினைக்கிறேன். அவர் கிறிஸ்தவன்றதுக்காக நான் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்ல. பைபிளை எல்லாரும் படிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா எல்லாரும் பைபிளை படிக்கணும், பகவத்கீதையை படிக்கணும், திருக்குறளை படிக்கணும், குரானை படிக்கணும். எல்லாரும் பைபிளில் அதுவும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அவ்வளோ அற்புதமான நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது. குறைஞ்சபட்சம் பைபிளை படித்தா கூட விஜய்க்கு வந்து சில உண்மைகள் புரிய வரும். இது எதுவுமே புதுசு இல்லை. அப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்க்காமல் தடுக்கிறான்றது புதுசு இல்லை. அது மீறி தான் நீ கட்சியை வளர்க்கணும். நாளைக்கு அவர் போகக்கூடிய பாதை என்பது மறுபடியும் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு ஃபஸ்ட் டைம் அரசியலுக்கு வரார். ஏன்னா மகாபலிபுரத்தில் பார்த்தது கூட தனிப்பட்ட நிகழ்வுன்னு வச்சிடலாம். பொதுக்குழுவில் பேசிட்டார். அஃப்கோர்ஸ் அது ஃபஸ்ட்டு நிகழ்வு. இது செகண்ட் நிகழ்வு. மக்களை சந்திக்கிறார். அதன் வழக்கம் போல் மீடியாவுக்கு அனுமதி இல்லை. இதில் நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. மக்கள் விரும்பும் முதல்வர்னு போது காங்கிரஸ் 5 பேர் கொண்ட குழுவை போட்டதுக்கு நானும் தயாராக இருக்கேன், பார்த்துடலான்ற முடிவு வந்துட்டார். பட் பாருங்களேன், இப்போ நீங்கள் கிளியராக சொல்கிறீங்க இப்படி ஒரு பாலிடிக்ஸை மோடி கூட பண்ணது கிடையாது, அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் திமுகவினுடைய அடுத்த முகவரி அடையாளமாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவித்திருவிழாவில் பேசும்போது விஜயை தான் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, விஜயை தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாரு, விஜயை தான் அட்டப்படங்கிறாரு. இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க கண்டுக்கவே கூடாது. இல்லைங்க, சரி, பர்சனல் அட்டாக்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை, தனி மனித தாக்குதல்களுக்கெல்லாம். ஆனால் விஜய் விஜய் திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. துணை முதலமைச்சராகட்டும், முதலமைச்சராகட்டும், திமுக முக்கியஸ்தர்களாகட்டும், விஜயுடைய வருகை என்பது அவர்களுக்கு பெரியதொரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இது உண்மை. இல்லாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சில் வந்து அட்டகத்தி, தாஜ்மஹால், தாஜ்மஹால்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் உதயநிதியை ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்னாலும் சொல்லாட்டும் இது உண்மை. 75வது ஆண்டு விழா ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. சுதந்திர இந்திய வரலாறில் நாடு விடுதலை அடைந்த பிறகு தோன்றிய பிராந்திய கட்சிகளில் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய முதல் கட்சி திமுக. 75 ஆண்டுகள் ஒரு கட்சியோட வரலாறில் மிகப்பெரிய சாதனை. அந்த 75 ஆண்டுகள் அவங்க 50 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்திருக்காங்க. 3/2 பங்கு அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி செத்துருக்கும் இல்லை, ஆனால் அவங்க உயிரோடு இருக்காங்க. மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆண்டு இருக்காங்க. இன்றைக்கி மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் இன்னொரு முறையும் கூட அவர்கள் ஆளலாம். அவ்வளோ பெரிய கட்சியோட அந்த மாநாட்டில் இத்தனைக்கும் அவங்க அந்த சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவோட பொது நிகழ்வுகள் எல்லாம் அந்த கட்சியோட பங்களிப்பு என்பது அபரிதமானது. அவங்கள நீங்கள் ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம், ஒதுக்கி தள்ளுங்க ப்ளீஸ். நல்லதோ கெட்டதோ திமுகவோட பங்களிப்பு என்பது அபரிதமானது. திமுகவை ஒதுக்கிட்டு சுதந்திர இந்திய வரலாறை எழுத முடியாது. அவ்வளோ பெரிய கட்சி பேச எவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஏன் விஜய் மறைமுகமாக பேசுது? அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி, திமுக செய்த சாதனைகளை பற்றி எல்லாம் பேசாமல், மத்தியில் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வந்ததாக சொல்லிக் கொள்ளுகிற சாதனைகளை பற்றி பேசாமல், இன்றைக்கி விஜயை பற்றி பெயர் குறிப்பிடாமல் அவங்க பேசுகிறாங்கன்னா விஜய் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறார். ஒரு ஹெட்டேக்குன்ற ஸ்டேஜை தாண்டி சவாலாக உருவெடுத்துட்டார். பிகாஸ் இஸ் அ டிஸ்ரப்டர். அதான் உண்மை. ஆனால் விஜயோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா அது இப்படி இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இது எந்த விதமான சோதனை என்று புரியவில்லை. சொல்லுவாங்க பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில்னுவாங்க. பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில், ஆழ்கடலில் போய் குதிக்கிறதா அல்லது பேய்கிட்ட மாட்டிக்கிறதான்னு. எது போய் ஆழ்கடல் எதுன்னு என்ன கேட்காதீங்க. தேவையில்லாத எல்லாம் புள்ள குட்டிக்காரன், புரியுதுங்களா? பசுமாக்கம் பண்ணிடாதீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுகவுடைய பவள விழா கொண்டாட்டங்களில் விஜயை அவர்கள் சிலாகித்து விஜயை பற்றி பேசியது, அதுவும் துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங், அவரே பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின்னா, அது திமுகவுக்கு பெரியதொரு தாக்கத்தை, பயத்தை விஜய் விஷயம் கொடுத்துருக்குன்றது தான் உண்மை. ஆனால் விஜய் எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது இத்தகைய ஒரு அடிப்படை அரசியல்வாதிக்குரிய பல குணாம்சங்களே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர், மக்களிடம் செல்வாக்குமிக்க ஒரு பிரமுகர், தலைவர்னு கூட நான் சொல்கிறேன் அவரை. கரெக்ட். இவரே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தூக்கமற்ற இரவுகளை கொடுக்குறாங்கன்னா திமுகவோட கோட்டையில் பெரிய அளவில் ஓட்டைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் மிக மோசமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இது உணர்த்தக்கூடிய செய்தி. நாளைக்கு விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு என்பது முக்கியமான நிகழ்வு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதன்முறையாக மக்களை சந்திக்கிறார். பொதுக்குழு கூட கட்சிக்காரனோட மகாபலிபுரத்தில் பேசினது துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பேசி. செப்டம்பர் 27 விடுபட்ட அறுபட்ட மக்கள் சந்திப்பை நாளைக்கு தொடங்குகிறார். எஸ், அங்கெல்லாம் மீட்டிங்கில் நின்று பேசிட்டு போயிடுவார். இப்போ பேச போகிறாரு. ஆனால் என்ன பேச போகிறாருன்னு தான் நமக்கு தெரியல. போயிட்டு வந்தவன் சொன்னால் தான் உண்டு. கண்டவர்கள் விண்டதுண்டோ, விண்டவர்கள் கண்டதுண்டோன்னுவாங்க. அல்லது நம்ம ஜெயலலிதா மருத்துவமனையில், முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது தாப்பாண்டியம் போயிட்டு வந்து சொன்னார்ல, பார்த்தீங்களான்னா பார்த்தவர்களை பார்த்தேன்னார். ஏன்னா ஜெயலலிதாவை யாரும் பார்க்கவில்லை. ஜெயலலிதாவை பார்த்துட்டு வந்த சசிகலாவையும் ஜெயலலிதாவை பார்த்துட்டு வந்த டாக்டரையும் பார்த்தது தான் நம்முடைய தாப்பா அவர்கள். அப்போ பார்த்தவர்களை பார்த்தேன்னு சொன்னார். தாப்பா அவர்கள் அப்போலோ மருத்துவமனை வாசலில் நின்று கொடுத்த பேட்டி ரொம்ப சிறப்பான பேட்டி. ஜெயலலிதாவை பார்த்தீர்களா?
ஜெயலலிதாவை பார்த்தவர்களை பார்த்தேன், அந்த மாதிரி விஜயை பார்த்தவர்களை நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் எப்படி பார்த்தாலும் அருள் இதைவிட அவலமான கட்டத்தை நோக்கி, தற்பொழுது இருக்கக்கூடிய அவலச்சூழலை விட மோசமான அவலச்சூழலை நோக்கி தமிழக அரசியல் நகர்வதற்கான எல்லா அறிகுறிகளும் ரொம்ப தெளிவாக தென்படுகின்றன. தமிழ்நாட்டு மக்கள் பாக்கியம் செய்தவர்கள் தான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Ariza, shirts and trousers.